சென்னையில் தொடர்ந்து 5வது நாளாக மின்சார ரயில் சேவைகள் இயக்கம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் கூற கேட்கலாம். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக வழக்கமாக புறநகர் மின்சார ரயில்கள் செல்லக்கூடிய நடைமேடைகள் 10 மற்றும் 11க்கு மாற்றாக விரைவு ரயில் செல்லக்கூடிய நடைமேடைகளில் இந்த புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதால் விரைவு ரயில்கள் மட்டுமல்லாமல் புறநகர் மின்சார ரயில் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக இயக்கப்படக்கூடிய ரயில்களுடைய இயக்கத்தை காட்டிலும் ரயில்களுடைய எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டதாலும் அது மட்டுமல்லாமல் சிக்னலுக்காக பல நிமிடங்களாக ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாலும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்தை கடந்த 5 நாட்களாக சந்தித்து வராங்க. குறிப்பாக ஏராளமான பயணிகள் மிகுந்த சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. வழக்கமாக 204 ரயில்கள் சேவைகள் என்பது இயக்கப்பட்ட நிலையில் 164 ரயில் சேவைகளாக குறைக்கப்பட்டிருந்தது. சிக்னலுக்காக 30 முதல் 45 நிமிடங்கள் வரைக்கும் பொதுமக்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது இந்த ரயில் சேவையில மீண்டும் மாற்றம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த ரயில் சேவையில பார்த்தோம் என்றால் 115 ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரையிலான வழித்தடம், அதேபோல் செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை வரையிலான வழித்தடத்தில் பல்வேறு மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதால பொதுமக்கள் தொடர்ந்து 5வது நாளாக தங்களுடைய சிரமத்தை சந்தித்திருக்கிறாங்க. பலரும் தங்களுடைய ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் பதிவு செய்த வண்ணம் இருக்கிறாங்க. மவுண்ட்ல இருந்து வர சொன்னாங்க. மவுண்ட்ல இருந்து வரதுனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருக்கிறோம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெயின் வந்தது. அதெல்லாம் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம் நடக்க போதில்ல, அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்கள பேஸ் பண்ணியாவது இவங்க கொஞ்சம் ட்ரெயினில் இன்க்ரீஸ் பண்ணணும், டைமிங் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி விடணுன்றதை கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும். அதான் இப்போ ரயில்வே தரப்புல என்ன சொல்றாங்க? ஏன்னா இன்னைக்கும் கூட ஷெட்யூல் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இது ஒரு பாதிப்பா இருக்கு? மக்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு தான் சார். இது அந்த ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு பாதிப்பு, முக்கியமாக அது ஆஃபீஸ் போறவங்களுக்கும் பாதிப்பு தான். நாங்கள் டெய்லி இந்த மாதிரி வரதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதான் ரயில்வே துறை கன்சிடர் பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பழைய படிக்கு ஓரளவுக்கு கொண்டு வரணுன்றதான் மக்களுடைய விருப்பம். ஒரு ½ hour வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. எங்கேருந்து எங்க போறீங்க? ஆக்சுவலா ரோம்பேட்ல இருந்து இங்க வரேன் கேஎம்சிக்கு. யூஸ்வலி 6:30க்கு தான் ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் விட்டா லாஸ்ட் 2 days 7:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. மேபி கட் சர்வீஸ் இப்போ ஆப்ரேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இனி ப்ராஃபிட் இருக்காங்க. கட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாலுமே இன்னிலேருந்து ரயில்களுடைய எண்ணிக்கையை மேலும் குறைச்சிருக்கிறதா தகவல்கள் இருக்குது. எந்த அளவுக்கு இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? குறிப்பா வேலைக்கு செல்றவங்க, பள்ளிக்கு செல்றவங்க என்ன மாதிரியான பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது? மோஸ்ட்லி கட் சர்வீஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வருது. மெட்ரோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நீங்களே பார்க்கலாம், பொதுமக்கள் சிரமத்தை சந்திக்கிறாங்க. அடுத்த 45 நாளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. பொதுமக்கள் பெருவாரியான மக்கள் இந்த புறநகர் மின்சார ரயில் சேவையை தான் எதிர்பார்த்திருக்கிறாங்க. லேட் ஆகும் சார், ரொம்ப டைம். இதில் அவங்க சார்ட் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த டைம்ல வச்சு அது ரொம்ப லேட்டாக தான் வருது. இதே டைம் இன்னும் கரெக்டாக வந்திருக்கு. இந்த டைம் கரெக்டாக வந்து நேற்றெல்லாம் இதுக்கு பின்னாடி வர அந்த டைம்ல தான் வர்றாங்க. அது ரொம்ப லேட் ஆகுது. டெய்லி லேட்டாக ஒரு நாள் நம்ம பர்மிஷன் கேட்கலாம், இல்லைன்னு ஒரு இது சொல்லலாம். டெய்லி அவங்ககிட்ட ஒரு அதிகாரிகிட்ட சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உண்டு சார். ரயில்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்குது. அதே சமயம் ஷட்டில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கான ரயில்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எழும்பூர் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக அப்லைன் மற்றும் டவுன்லைன் என்று சொல்லக்கூடிய ரயில்கள் செல்லக்கூடிய வழிகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நெடுதூரம் செல்லக்கூடிய புறநகர் மின்சார ரயில்கள் செங்கல்பட்டு மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய விரைவு ரயில்களுடைய இயக்கத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு சில ரயில் நிலையங்களில் மட்டும்தான் இத்தகைய ரயில்கள் நின்று செல்லும் எனவும் அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் புறநகர் ஏசி மின்சார ரயில்கள் என்பது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு மாற்றங்களை தெற்கு ரயில்வே தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ரயில்களுடைய இயக்கம் கடுமையாக பாதிக்கப்படுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதுதான் குறிப்பிடத்தக்கது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.